இன்னொரு விஷயம், எல்லா யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்க்கலாம், நீங்கள் மீம் மெட்டீரியலாக கூட பார்க்கலாம். இந்த சிம்சன்ஸ் அப்படின்ற கார்ட்டூனில் வந்து பிற்காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிறதெல்லாம் வந்து அவர்களுடைய சீரியலில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்லாம் இருக்கலாம். இவருக்கு வந்து ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றும் பண்ணலை. இவனோட பேரும் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து வெளியில் வருது. அப்படின்னா இவனும் அந்த கும்பலோட தான் க்ளோஸ் நெட்வொர்க்கில் தான் இருக்கான். அதனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறான். இல்லை வந்து இந்த இந்த கேடுகெட்ட இந்த கும்பல், உலகத்தை கட்டுப்படுத்துகிற இந்த கும்பல் வந்து சொல்லிட்டு செய்கிறது தான் அவங்களுடைய வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட்மார்க். இப்போ ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னா அவன் போகும்போது வந்து அந்த வீட்டில் கம்பியை உடச்சி திருடுவான். சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு போவான். சில பேர் வந்து குழாவை திறந்து விட்டு தண்ணி லீக் விட்டு போவான். சில பேர் வந்து எடுத்து இந்த துணி மணியெல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு போவான். அதான் அவனோட சிக்னேச்சர். அந்த மாதிரி இந்த 13 குடும்பத்தில் வந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்த இவர்களுடைய சிக்னேச்சர் என்ன அப்படின்னா சொல்லிட்டு தான் செய்வாங்க, சொல்லாமலாம் செய்ய மாட்டாங்க. சொல்லிட்டு ஆனாலும் உங்களை மாதிரி ஆட்டு மந்தைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதை புரியாமல் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை பற்றி வந்து என்ன பேசியிருக்காங்க, அந்த கார்ட்டூனில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரீஸில் வந்து காட்டுறாங்க. இது மாதிரி அந்த முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு இமெயில் அனுப்புது. இது மாதிரி வந்து உலகத்தை கட்டுப்படுத்துகிற இந்த ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் ஐலண்ட் வழியாக தான் இதை பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைகளை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த டைப் அடிக்கிற அந்த லெட்டர்லாம் அப்படி கீழே விழுந்துடுது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தை கட்டுப்படுத்துறது அவங்க தான், அவங்கள மீறி வந்து உங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததாக ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அப்படின்ற அந்த வீல் சேர் வழியாக உட்காந்து கை கால் மற்ற பாகங்கள் எல்லாம் செயல்படாத, தெரியல செயல்படுமா இல்லையான்னு சொல்லிட்டு, ஆனால் அவரும் அங்கே போயிருக்காரு. அவர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல உள்ள பிரச்சனை வரும்போது வந்து அந்த ஐலாண்ட்லேருந்து அவருடைய வீல் சேரை அப்படியே ஹெலிகாப்டராக மாறி அங்கேருந்து போகும்போது ஒரு குழந்தைய வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் சோவினியராக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களும் இந்த மாதிரியான குழந்தைகளை வச்சு செய்கிற வேலைகள் எல்லாம் செய்கிறவங்க தான் அப்படின்னு வந்து அதை இது வழியாக சொல்ல வர்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு எபிசோடில் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதே வந்து கேட்குறாங்க, இது அப்போ அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இந்த ஹெலிகாப்டரில் அந்த ஃபேமிலியே போகும்போது வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, இதோட என்ன ஃபன் இருக்க போது, த ஐலண்ட் ஆஃப் லாஸ்ட் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அங்கே போகணுன்னு கேட்குறாரு. ஏதாவது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த ஐலண்டில் அப்படின்னு டூர் போகிறவங்க கேட்குற மாதிரி கேட்கும்போது வந்து இது மாதிரி இந்த ஸ்பெஷலே வந்து நீ வந்து கேள்வி அதிகமாக கேட்காத, அதான் இந்த ஐலண்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராத்திரி போகும்போது வந்து இது பெயின், அது ஹவுஸ் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொடூரமாக கொலை செய்து இது மாதிரி சுட்டு தின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே செய்வோம், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த முதல்ல கம்ப்யூட்டரில் அடிக்க பார்த்தார்ல, இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தார்ல, அந்த பாப் சிம்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணுறாரு, இது மாதிரி எங்கள் இதை கடத்திட்டாங்க, எங்களை கடத்தி வந்து இங்கே வச்சுட்டாங்க அப்படின்றாரு. அவர் பேசிட்டு போது அந்த எமர்ஜென்சி லைன் வந்து கட் ஆகிடுது. அவருக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அப்படியே மயக்கமாயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அதே ஃப்யூச்சரில் வரப்போகிற விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணுற இதே சிம்சனில் இந்த கார்ட்டூன்லாம் இதெல்லாம் வந்துருக்கு. இதுக்கு மேல் வந்து இந்த காணொலியை வந்து தொடரலாமா வேண்டானே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன போகுது, இதை வந்து தெரிந்து வைத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து முக்கியம். ஏன்னா வந்து இந்த விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னு வந்து இவர்கள் முடிவு செய்கிறாங்க. ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது முழுவதாக ஒரு சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா எப்பயுமே அந்த பழைய சிஸ்டத்தை வந்து கரைப்படைந்ததாக காட்டிட்டு பழைய சிஸ்டத்தினால வந்து எந்த வேலைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து முழுக்க அழிச்சிட்டு தான் புது சிஸ்டமாக கொண்டு வருவாங்க. அப்போ அதுதான் உலக நீதி. இதை நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா பல வருடமாக பல செஞ்சுரிகளாக இதான் செய்துட்டு வராங்க. இப்போது ராஜா காலத்திலிருந்து அடுத்து வந்து ஜனநாயக முறை அப்படிலாம் சொல்லி கொண்டு வரும்போது இந்த ராஜா காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப கேவலமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ராஜாக்களை வந்து ஊரில் தெருவில் தூக்கி போட்டு அடித்து அவர்களை வந்து பொதுமக்களாக அவர்களாக செய்கிற மாதிரி தூக்கில் தொங்க போட்டு அந்த முறையை வந்து ஒழித்து அடுத்த கட்ட முறைக்கு வரும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து இப்போது இதற்கு முன்னாடி பண்ற மாற்றா இருந்த இதை வந்து காசுக்காக மாற்றுறது,
அப்போது ஒவ்வொரு சிஸ்டமும் இது மாதிரி மாற்றும்பொழுது முழுக்க முழுக்க வந்து ஒரு பழைய சிஸ்டத்தை அழிப்பாங்க. அதன் மேலே இருக்க நம்பிக்கை அழிப்பாங்க. அந்த நம்பிக்கை அழிக்கிற வேலையை தான் இதை செய்கிறாங்க. உங்களுக்கு இதிலெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களால் மனசளவில் வந்து இதை வந்து பிரித்து பார்க்க தெரியலை, உங்களுக்கு வந்து அவர்களுடைய அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிடுவோம்னு இருந்தால் இதெல்லாம் பார்க்குறதே நிறுத்திடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஆனால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு வந்து விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை உங்களுடைய கமெண்ட்ஸ் வழியாக சொல்லலாம். யாரை பற்றி பேசலாம்? ஏன்னா வந்து வெறும் மோடி வந்து இதனோட இன்வால்மெண்ட்டு, மோடியோட பெயர் எங்கெல்லாம் வருது, அதனால் என்னென்ன வேலைகளை செய்தாங்க, அதை வைத்து எப்படி வந்து உண்மையில் இப்போ பாருங்கள் வந்து ஈரானில் வந்து நாங்கள் வந்து வாங்குவோம், அமெரிக்காவின் எண்ணெய் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ரஷ்யாவிடம் வாங்குவோம், ஈரானிடம் வாங்குவோம், இந்திய விலையிலேயே வாங்குவோம், இந்திய ரூபாயிலேயே வாங்குவோம், அப்படி இப்படின்னு அந்த 56 இன்ச்சை ஆட்டி ஆட்டி வந்து வேலை காட்டினாங்க. அப்போ வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து வெளியில் விட்டு ஒரே நாளில் வந்து ஃபோன் பண்ணி, தம்பி வெனிசுலா கிட்டேருந்து நாங்கள் திருடி வச்சுருக்கோம், திருடி வச்சதை நீ தான் அதிகமாக வந்து உபயோகிக்கணும், அதை வந்து ஒழுங்காக எங்ககிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு போடு அப்படின்னு சொன்னோன்னே அதையும் வந்து 2 நாள்லேயே நடக்குது. அப்பட்டமாக கண்ணெதில் நடக்குது. அதை முடிச்சுட்டு இதை ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவரே ஆள் செட் பண்ணி அவருக்கே மாலை போட்டுக்கிறாரு அந்த 56 இன்ச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரிகிற விஷயம். இது வழியாக இந்த அம்பானி பெயர் எப்படி வந்து அம்பானி எப்படி வந்து இந்த விஷயங்களில் மாட்டி இதுக்குள்ளே வந்து இந்த மாமா பசங்களோட வேலைக்குள்ளே போய் எப்படி வந்து இந்தியாவே அடகு வைக்கிறான், இந்த மாதிரியான விஷயங்கள். போப்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு? And his partner Ghislaine Maxwell, like this one with the late Pope John Paul II. Wow, I can't believe it. The face of the world's most notorious pedophile ring got to meet Jeffrey Epstein. என்ன தொடர்பு இருந்துச்சு? தலாய் லாமா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வந்து ரொம்ப உத்தமர் மாதிரி வந்து டிபெட்லேருந்து வந்து உக்காந்துட்டு இருக்கானுங்கல்ல இந்தியாவுக்குள்ளே. ஆனால் அந்த ஊர்லேருந்து வந்த அகதிகளுக்கு வந்து தனியாக ஒரு ஊரை கட்டி தமிழ்நாட்டிலேயே கூட வந்து அப்படியே அவங்க ஊர் மாதிரியே செட்டப் செய்து கொடுத்து பண்ண வேண்டிய வேலை என்ன இருக்குது? ஏன் அதுக்கான காரணம் என்ன இருக்குது? அந்த தலாய் லாமா யார்? அவர் என்னென்ன வேலைகளை செய்கிறாரு? இவர்கள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இப்போ இந்த பில் கிளின்டனை எப்படி வந்து அடக்கி என்னென்ன வேலைகள் செய்தாங்க, ஜார்ஜ் புஷ் என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு, என்னெல்லாம் வந்து கொடூரங்கள் உள்ளே நடந்திருக்கு, என்னத்தை பற்றி பேசணும்னு வந்து சொன்னீங்கன்னா அதை பற்றி அடுத்த காணொலி வந்து கண்டிப்பாக பேசலாம். இதை சொல்கிறது எல்லாமே வந்து உதாரணத்தோட எடுத்துக்காட்டு, அங்கே எல்லாத்துக்கும் எவிடன்ஸோடு தான் வந்து பேசுறது. அது எல்லாமே முழுக்க இருக்குது. அதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணால் லிங்க்கை கொடுத்துட்றேன், நீங்களே போய் பார்க்கலாம், அதிலே பார்த்துக்கோங்க எல்லாமே. ஏன்னா வந்து 3 மில்லியனுக்கு வந்து பேஜஸ் இருக்குன்னா எவ்வளோ வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும். இதில் பல விஷயங்களை வந்து இவர்கள் வந்து மறைச்சிருக்காங்க. அந்த மறைச்சதை வந்து யாரெல்லாம் தெரியணும்னு நினச்சி மறைச்சிருக்காங்க, யாரெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கமெண்ட் செக்ஷன் வழியாக வந்து யாரை பற்றி பேசணும், எந்த விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்றத வந்து தொடர்ந்து பதிவு செய்தீங்கன்னா பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். எப்பயுமே சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இப்போது ஒரு 5 வருஷம் முன்னாடி காணொலிகள் எடுத்து போய் பாருங்கள். இந்த பேண்டமிக் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, இந்த பேண்டமிக்கை வந்து எப்படி வந்து திட்டமிட்டு மக்களிடம் வந்து திணிச்சு அதன் வழியாக என்ன சாதிக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி வந்து நமக்குள்ளே வந்து பிரிவினை உண்டாக்கி நம்மளை வந்து எப்படி வந்து நாளைக்கு ஒரு ஒரு டிஜிட்டல் சிறையில் நம்மளெல்லாம் அடைக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி 5 வருஷம் முன்னாடி பேசியாச்சு. ஒரு கன்ஸ்பிரசி தியரிக்கும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கன்ஸ்பிரசி தியரி பேசுகிறீங்க, படித்தவர் மாதிரியாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப போலியாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஐயோ 2 ஊசி போட்டேன் ஜி, பக்குன்னு இருக்கு ஜி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாவறாங்க ஜி அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு கன்ஸ்பிரசிக்கும் ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஏற்கனவே நடந்தது. இதெல்லாம் வந்து இந்த காணொலிகளில் வர இந்த வீடியோவோ, இந்த காணொலியில் வர இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அந்த எப்ஸ்டீன் வந்து உயிரோடு இருக்கும்போது அவனோட இமெயில் அனுப்பிச்சது. அப்போது நம்மெல்லாம் என்ன மாதிரியான நிலைமையில் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போவே வந்து ஒரு மாடல் வந்து வெளியில் வந்து கதறி அழுதாங்க.
இந்த மாதிரி அவங்க குழந்தைகளெல்லாம் சாப்பிட்றானுங்க, ரொம்ப கொடுமையான மனுஷங்க இவங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோட்டில். அந்த வீடியோவை எடுத்து பார்த்துட்டு பைத்தியக்காரி ஏதோ மண்டையில் ஏதோ கோளாறு போல இருக்குது, மண்டை கோளாறு பொம்பளை போல இருக்குது அப்படின்னு நினச்சவரில் நானும் ஒருத்தனாக தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த விஷயங்களே அப்படி சொல்லும்போது யார் எதுக்காக சொல்கிறாங்க, பேசுகிறவங்க எப்படி வந்து அமைதியாக்கப்படுறாங்க, பேசுகிறவங்க எப்படி பைத்தியக்காரத்தனமாக்கப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நேரடியாக பார்க்கும்பொழுது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழ்.